உங்கள் விஜய். இங்க பாருங்க, நான் என்னோட காதல தொலைச்சிருக்கேன். அதுல இருந்து வெளியே வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? அர்ஜுன் அவரும் அவரோட காதல தொலைச்சவர். இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்களும் உங்க தங்கச்சி அழ வைக்க போறீங்களா? ஒரு தடவை மனசு உடைஞ்சிருச்சுன்னா சரி பண்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் பிரவீன். அப்படியே ஒண்ணு சேர்ந்தாலும் ஒட்டுறது கஷ்டம். அந்த விரிசல் அப்படியே தான் இருக்கும். இங்க பாரு பிரியா, எனக்கும் புரியுது. நானும் லவ் மேரேஜ் பண்ணவன் தானே. ஆனா காவிய என் உயிர், அவ என் தங்கச்சி. நிலானியும் இன்னொருத்தருக்கு தங்கச்சி தான். ப்ளீஸ் பிரவீன், உங்க தங்கச்சி முகத்தை பாருங்க. உங்களுக்கும் அவ காதலிக்கிறவருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஒரு அண்ணனா அவளுக்கு நீங்க இந்த கஷ்டத்தை கொடுக்கணுமா? யோசிச்சு பாருங்க. இங்க பாரு பிரியா, என் தங்கச்சி கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது. அதுக்காக நான் போனா போதுன்னு ஒத்துக்கிறேன். தேங்க்யூ. ஹே, இங்க வா. தேங்க்ஸ் அண்ணா. நல்லா இரு. நீ என்ன நினைச்ச? நான் உன்னை கட்டாயப்படுத்தி நிச்சயதார்த்தம் பண்ணுவேன்னா? நான் என்ன பைத்தியமா? கார்த்திக், இங்க வா. தேங்க்யூ சோ மச். போது, நீ வாய மூடு. இங்க பார், ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என் தங்கச்சிக்கு சின்ன கஷ்டம் வந்தா கூட உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன்னை கொலை பண்ணிடுவேன். நான் எப்படியாவது ஒரு நல்ல லாயரை வச்சு வெளியில வந்துருவேன். அப்புறம் அர்ஜுன், பிரவீன், இங்க பார், இவன் ஏதாவது ஏடா கூடமா பண்ணா நான் முதல்ல உன் கழுத்தை தான் பிடிப்பேன். இவ என்னோட தங்கச்சி பிரவீன். She is my family too. சரி, வேற ஏதாவது புது டிராமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம வந்த வேலையை ஆரம்பிப்போம். ஐயரு சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்காரு. தேங்க்ஸ் அண்ணா. சரி சரி வாங்க, சண்டை சச்சரவெல்லாம் முடிஞ்சது இல்ல, மத்த சடங்கெல்லாம் பண்ணலாம். வாங்க. அப்பா ஒரு நிமிஷம், நம்ம மாப்பிள்ளைய காணோம். ஆமா, கல்யாண பொண்ணையும் காணோம். மிஸ் வைஷாலி, பழசெல்லாம் மறந்துட்டு என் கூட வாழ தயாரா இருக்கீங்களா? பாதி வாழ்க்கை உனக்காக வெயிட் பண்ணியே போச்சுடா லூசு. அப்புறம் வாழ்க்கை பூரா உன் கூட வர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா முதல்ல நீ ஒரு விஷயத்தை கேரண்டி பண்ணு. அதுக்கப்புறம் நீ அப்படியே ஓடி போயிட மாட்டியே. அதுக்கு எந்த சான்ஸும் இல்ல. அதான் நான் எல்லாத்தையும் அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டேன்ல. மூச்சு பாரு. எனக்கு கொஞ்ச நாளா எப்படி எல்லாம் தவிக்க விட்டுட்டு எனக்கு வர கோவத்துக்கு உன்னை அப்படியே கழுத்து நெரிச்சு கொல்லணும் போல இருக்கு. சரி 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 ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேள. நீ என்ன வாழ்க்கை பூரா திட்டிக்கிட்டே இருக்கலாம். இப்ப எனக்கு முட்டி ரொம்ப வலிக்குது. இதெல்லாம் படத்துல பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ரியல் லைஃப்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ப்ளீஸ், எனக்கு இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, நீயே பார்த்தல அர்ஜுன் என்னை எப்படி அடிச்சாருன்னு. மிஸ் வைஷாலி, வித் ஆல் மை ஹார்ட் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். என்னை கல்யாணம் பண்ணிப்பியா? இப்ப எனக்கு வேற வழியும் இல்ல.
பண்ணிதானே ஆகணும். யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும்ல. அப்படின்னா நான் வாழ்க்கை பூரா இப்படி முட்டி போட்டு தான் இருக்கணுமா? இல்ல என் செல்லுக்குட்டி, இப்படி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். வைஷு, ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூடா. அப்போ இப்போவாவது எனக்கு அதை தருவியா? ஆ, தாராளமா, நான் ரெடி. என்ன நீ தானே கேட்ட? நான் இதுவா கேட்டேன்? ம், வேற? இழந்த வடை. அட, அததான் கேட்டியா? ச்சே. சரி, கொடுத்துட்டா போச்சு. ஐ லவ் யூ வைஷு. ஐ லவ் யூ டூடா. அட என்னப்பா இது, சுத்தமா மரியாதையே இல்ல. அப்படியே அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க. பெரியவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டீங்களா? போக்குவரத்து. வாங்க. ம். ம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஏய், நல்லா இருங்க, நல்லா இருங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். ம்? தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன். ம், of course. மாமா, தேங்க் யூ so much மாமா. நீங்க எனக்காக பண்ணதை வேற யாராலையுமே பண்ணிருக்க முடியாது. அண்ட் ஐ எம் சாரி. உங்களை நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன்ல. பரவாயில்ல வைஷு, இது உன் ப்ராப்ளம் இல்ல, உன் குடும்பத்துக்கே உள்ள பரம்பரை வியாதி. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், உடனே லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடாத. வைஷு, இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ அண்ணி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே ஓகே, என்னென்னமோ சொல்லி சம்மதிக்க வச்சிட்டேன். இப்ப என் கழுத்துல தான் கத்தி இருக்கு. நல்லா பாத்துப்பல்ல? அண்ணா என்னண்ணா நீங்க? என்னடா சிரிக்கிற? ஓ மிஸ்டர் மாதவன், ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? கோயிலுக்கு போயிருந்தேன். இங்க நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரீங்க? இங்க நிச்சயதார்த்தம் எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் கோயிலுக்கு போனேன். ஆ? என்னது? அச்சா, ஆ, அச்சா, வாங்க அங்கிள். வணக்கம் மேடம். For your information, மதனோட அப்பா. So meet Mr. மாதவன். மதனோட அப்பாவா? பிரியா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் இந்த டிராமா பண்ணவே நான் ஒத்துக்கிட்டேன். நல்ல வேலை, உங்க பையன் தப்பிச்சிட்டான், அதனால ஜெயும் தப்பிச்சிட்டான். இல்ல நீ நல்ல பையனாச்சே, இவ கூட எதுக்கு கூட்டு சேர்ந்த? சார், இந்த ஸ்டெல்லாங்கிற பொண்ணை இவன் தான் கட்டிக்க போறான். தக்கல ஸ்டெல்லா. ஆ, தக்கல ஸ்டெல்லா. ஆமா சார், அந்த பொண்ணு கூட இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருந்தா சார். நம்ம கோயிலுக்கு இங்க நிச்சயதார்த்தம் பிளான் பண்ணபடி நடக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டோம். நல்ல வேளை, நீங்க வேண்டிக்கிட்டதுதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எனிவே மிஸ்டர் மாதவன் நாயர், பிரியாக்காக ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு எனக்கு மலையாளம் கத்து கொடுத்தீங்க. உங்க பையன் ஜெய்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கான். I can't forget anybody. Thank you so much. கண்டிப்பா. ஆமா மதன், ஒருவேளை நிச்சயதார்த்தம் நடந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? எல்லா மாப்பிள்ள மாதிரி தான் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிருப்பேன். அட பாவி. குட் ஈவினிங் டு ஆல். உங்க எல்லாத்தையும் கொஞ்சம் பேசணும்னு விரும்புறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் முன்னாடி வாங்க ப்ளீஸ். உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த ஈவினிங்
ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு. ஆனா என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பாக்கி இருக்கு. அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். ஆனா பிரியா ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. பிரியாவை நம்ம வெல்கம் பண்ணலாம். வா பிரியா. ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். தேங்க் யூ. அர்ஜுன், திஸ் இஸ் ஃபார் யூ. இந்த கேரளாக்காரி என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்ன பண்ண போறான்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். பப்ளிக்ல என் மானத்தை வாங்காம இருந்தா சரி. இவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? ஐயோ. அதுக்கு முன்னாடி சுகந்தி ஆண்டி, வித்யா ஆண்டி, கௌரி ஆண்டி, உங்க 3 பேருக்கும் எங்க மொத்த ஃபேமிலி சார்பா பெரிய பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலி நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க எங்களுக்காக. பூஜா இன்னைக்கு எங்க கூட இருக்கானா, அதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். தேங்க்யூ வெரி மச். பரவாயில்லம்மா. அப்புறம் இன்னைக்கு இந்த கேரளா வைஃப் அவளோட சென்னை ஹஸ்பண்ட் கிட்ட ஒன்னு சொல்ல போறா. அர்ஜுன், இந்த கேரளாக்காரி உங்களோட மலையாள மங்கம்மா உங்களுக்காக ஒன்னு சொல்ல போற. காவியத்தில் அன்று வில்லெடுத்தவன் அர்ஜுனன். இன்று ஒரு காரியத்தை வென்றெடுத்தாய் அர்ஜுன். வில்லுக்கு விசயன் என்பார்களே, உனக்குள் விஷயம் நிறைய இருப்பதாலும் உனக்குள் விஷமே நிறைய இருக்கிறதென மருகினேன். அத்தனையும் மடமை என தெரிகினேன். உன் உள்ளம் கண்ட பிறகு என்னை நானே திட்டிக் கொண்டேன். உச்சந்தலையில் குட்டிக் கொண்டேன். என் கனவா, என் அன்பு கனவா, யாருக்கும் கிட்டாத கனவா? வேண்டி தவம் இருந்தாலும் வரம் கொடுக்கா சாமிகளுக்கு மத்தியில் பூஜா என்னும் பொக்கிஷத்தை வரமாக கொடுத்த ஆசாமி நீ. பூஜா என்னும் பொக்கிஷத்தை வரமாக கொடுத்த ஆசாமி நீ. உன் வெள்ளை இதயத்திற்கு எதற்கு ஈகோ எனும் கஞ்சி போட்ட சட்டை? உன் வெள்ளை இதயத்திற்கு எதற்கு ஈகோ எனும் கஞ்சி போட்ட சட்டை? கழற்றிவை அதை. இங்க இருக்கும் மற்ற மனிதர்களில் நீதான் நெட்டை. இன்று 2 காதல் இதயங்களை நீ சேர்த்து வைத்தாய். அதன் 4 நாவுகளும் உனக்கு நன்றி என வாழ்த்துகின்றன. அதேபோல் நானும் எனது நன்றியை எனது அன்பு கணவருக்கு தெரிவிக்கிறேன். வாட்? அப்படியா? நான் உடனே வரேன். மனோஜ், சரி நீ போ. ஜெய், இங்க வா. என்ன அர்ஜுன்? பிரவீன், இந்த தமிழ்காரங்களுக்கு மத்தவங்கள வாய் திறந்து பாராட்டவே தெரியாது. ஒட்டு மொத்தமா எல்லாரும் உமனா முஞ்சியா மாறிட்டாங்க போல இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணிட்டு போனா சின்னதா பாராட்டு வேணாம். அட்லீஸ்ட் அதை நின்னு கேட்க கூடவா முடியாது? அவ்வளவு பிஸி. இவர் மலையாளத்துல பேசினா நம்ம உட்காந்து கேட்கணும், கை தட்டணும், ரசிக்கணும், பாராட்டணும்.
அதுவே நம்ம பண்ணா அதை இவரால நின்னு கேட்க கூட முடியாது. ரெடிகுலஸ். பிரியா சூப்பர் கலக்கிட்ட. ம் தேங்க்யூ. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இல்லையே, உன் கண்ணில் ஏதோ ஏக்கம் தெரியுதே. மாமா, நானே கடுப்புல இருக்கேன். நீங்க வேற ஏக்கம் தூக்கம்னுட்டு. அதான் என்னன்னு கேக்குறேன். உங்க மாங்காய் ரொம்ப முத்தி போச்சு. அர்ஜுனா அப்படி என்ன பண்ணிட்டாரு? இங்க பாருங்க மாமா, நான் அந்த ஸ்பீச்சை எவ்வளவு கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி ரிஹர்சல் எல்லாம் பண்ணிட்டு வந்து பேசினேன். அதுக்கு என்ன அப்ரிஷியேட் பண்ண வேணாம்? அட்லீஸ்ட் நின்னு கேட்டிருக்கணும்ல நான் என்ன பேசினேன்னு. ஏன் கேட்கணும்? விளையாடாதீங்க மாமா. இல்ல, நான் சீரியஸா தான் கேக்குறேன். அவர் ஏன் கேட்கணும்? அவர் கேட்கலன்னு நீ ஏன் வருத்தப்படணும்? அப்போ அந்த இரும்பும் இந்த காந்தமும் பிரியா. மாமா நீங்க வேற, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க மாமா, நான் அவருக்கு ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். நீங்க பாட்டுக்கு இரும்பு காந்தம்னு காமெடி பண்ணாதீங்க. பிரியா, மனசுல இருக்கிறத செதறு தாங்க மாதிரி பட்டுன்னு உடைச்சறேன். ஒரு பெரிய பாரம் போயிடும்ல. மனசுல ஏதாச்சும் இருந்தா தானே போட்டு உடைக்கிறதுக்கு. சீரியஸா சொல்றேன், என் மனசுல எதுவும் இல்ல. பொய் சொல்லாத பிரியா, ரெண்டு பேருமே இப்படி நடிக்கிறீங்க. அர்ஜுன் விஷயத்துல உனக்கு ஈகோ. ரெண்டு பேரும் ஈகோ விட்டு வெளியில வாங்க. மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி ஆடுறீங்க. இங்க பாருங்க, நீங்களா ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இது எல்லாமே பூஜாக்காக தான். அப்போ பிரியா கொஞ்சம் கொஞ்சமா அர்ஜுன் பக்கம் வந்துட்டு இருக்கா. அதான் என்னை ஃபேஸ் பண்ண முடியாம இங்க இருந்து போயிட்டா. கூடிய சீக்கிரமே அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா சேருவாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப சொல்லு, என்ன விஷயம்? நான் வந்ததுல இருந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைச்ச முடியாம போயிடுச்சு. சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இந்தாங்க, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அர்ஜுனோட கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், வர முடியாம போயிடுச்சு. என்ன பண்றது? அப்ப பார்த்து எனக்கு பேக் பெயின், எங்கேயும் நகர முடியாம போயிடுச்சு. ஆமா, நம்ம ஊர்ல வேற பொண்ணுங்களே கிடைக்கலையா? அது என்ன மலையாள சம்பந்தம்? அந்த கேரளாக்காரிய அவசர அவசரமா கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அப்போன்னு பார்த்து நாங்க பூஜாவோட கஸ்டடி கேஸ்ல மாட்டிக்கிட்டோமா, அத சாக்கா வச்சு அவ உள்ள வந்துட்டா. அது சரி, ஆனா அவ அர்ஜுன கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஆடுறான்னு தானே சொல்றா? அது ஏன் கேக்குறீங்க அத்தை? தெரியாதனமா அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாங்க தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். அதுக்கப்புறம் இத பத்தி நான் சொன்னா ஏதோ போட்டு குடுக்கற மாதிரி ஆயிடும். ஏய், அத்தை கிட்ட சொல்றதுல என்ன உனக்கு இப்ப பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சொல்லு. நீங்களே சொல்லுங்க அத்தை, நாம சிக்கன் மட்டன் இதெல்லாம் இல்லாம என்னைக்காவது சாப்பிட்டுருக்கோமா? ஆனா அந்த பிரியா, நாங்கெல்லாம் ஐயருங்க இதெல்லாம் சமைக்க மாட்டோம்னு சொல்றா. பாவம் அம்மா, உடம்புக்கு முடியாம ரொம்ப சிரமப்படுறாங்க. அது மட்டும் இல்ல அத்தை, இத பத்திலாம் நாங்க மூச்சு கூட விட முடியாது. ஏன்? லபோ தீபோன்னு சண்டைக்கு வருவாங்க. ஓஹோ, அவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா அவ? நீ காவலையே படாத. இப்ப அத்தை நான் வந்துட்டேன்ல, அவளை நான் பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் நான் சரி பண்றேன். இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இனிமேதான் அந்த பிரியாக்கு இருக்கு. இதான் நீ எனக்கு கொடுக்கற மரியாதையா? சொல்லுதானோ, எதுக்கு அவளை உன் வீட்டு மருமகளாக்குன? அப்ப எல்லாத்தையும் அவளையே செய்ய சொல்லு. எனக்கு அவதான் சமைச்சு போடணும். அது வந்து அண்ணி, பிரியா பல்ல ஆஸ்பத்திரியில பிஸியா இருக்கா, அதனால. அட இருக்கட்டும். இந்த உலகத்துல அவ மட்டும்தான் டாக்டர் மருமகளா இருக்காளா?
ஆ? இந்த டாக்டர் கம்பவுண்ட் கதையெல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. இத பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நம்ம ஜெய்க்கு நான் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அதான் முறை. இத பாரு, ஜெய்க்கு முறை செய்ய நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன். எனக்கு அவ தான் சமைச்சு போடணும். அது வந்து அண்ணி அத்தை ஏதாவது பிரச்சனையா? வந்துட்டான். ஏமா பெரியவங்க பேசிட்டு இருக்கோம், இப்படிதான் குறுக்க நடுவுல வந்து பேசுவியா? இவளுக்கு இவளை பத்தி தெரியாத, என்ன நடக்க போகுதோ. அதோ ஆதி. ஆதி, என்னாச்சு? போலீஸ் எல்லாம் இதுக்கு? அங்கிள், இவர் அரெஸ்ட் பண்ணுங்க. இவர்தான் அர்ஜுன்.